ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் 2025. எல்லாருக்கும் ஹாப்பியாக 2025 வந்து வெல்கம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2025 வந்து மில்லினியம் பிறந்து 25 இயர்ஸ், அதாவது சில்வர் ஜூப்ளி இயர்ஸ் ஆகுது. மில்லினியம் பிறந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வருஷம். அதே மாதிரி இங்கே திருவள்ளுவருக்கு சிலை வச்சு 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னு கொண்டாடுறாங்க. மில்லினியம் பிறந்து கூட 25 இயர்ஸ் ஆச்சு. நம்ம இதெல்லாம் அட்வான்ஸ் ஆகிருக்கோம், எதில் இம்ப்ரூவ் ஆகிருக்கோங்கிறது பார்க்கணும். நான் வந்து இண்டிவிஜுவலாக என்னோடய பர்சனலாக எனக்கு வந்து என்றைக்கும் ரெசல்யூஷன் இல்லை. நான் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியாது. என்னோடய ஒரே இது வந்து கோபம். அந்த கோபம் வந்து சரியான விஷயத்துக்கு தான் கோபம் இருக்குதுன்னு நினைப்பேன். அதனால் நான் வந்து அதை விட முடியாது. எப்போவும் மனுஷனுக்கு கோபம் இருக்கணும் இல்லையா எல்லாத்துலேயும், அதனால் எனக்கு அதை விடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதர் தேன் தட் எனக்கு எந்த ஒரு டார்கெட்டு, அந்த விஷ் லிஸ்ட்டு, பக்கெட் லிஸ்ட்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ அந்த டேர்ம் வந்து ஒன்று இதாக இருக்குது, பக்கெட் லிஸ்ட். நமக்கு பக்கெட் லிஸ்ட்டும் கிடையாது, மக் லிஸ்ட்டும் கிடையாது. நமக்கு என்றைக்கும் எந்த லிஸ்ட்டும் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே விஷ், இதுக்கு எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாம் கிடைக்கிது. அதனால் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் மை எவ்ரி திங். எனக்கு என்ன கொடுத்துருக்கானோ ஆண்டவன், அந்த ஈஸ்வரன் கொடுத்தது எல்லாமே எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கேன். நமக்கு என்ன வேணும், எல்லாருக்கும் ஒரு 3 நேரம் சாப்பாடு வேணும்பாங்க. எனக்கு அது 2 நேரம் கிடைச்சா கூட போதும். அது மோர் தென் தட். அதெல்லாம் மிச்சது எல்லாமே எல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு வேணுங்கிறது எனக்கு இருக்குங்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டும் கிடையாது, விஷ் லிஸ்ட் கிடையாது, மக் லிஸ்ட் கிடையாது. ஓகே, தென் நம்ம இவங்க வந்து இந்த வாரம் என்ன வாரம் எல்லோரும் காமெடி பண்ணுவாங்களே, தோசா வாரம், இட்லி வாரம், உப்மா வாரம்னு காமெடியெலாம் வரும். இந்த வாரம் டிசம்பர் எண்டில் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து திருவள்ளுவர் வாரம், அதான் குறள் வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட், குறள் வாரமாக எடுத்துக்கலாம். அது எப்போவுமே குறள்ங்கிறது இருக்கு இல்லையா. எனக்கு ஒன்று வந்து 2025ங்கிறது எப்போவுமே, நாட் ஓன்லி 2025, எப்போ ஒரு இது வந்து பொல்யூஷன், அதான் மாசு இல்லாத ஒரு என்விரான்மெண்ட். அது மாசுங்கிறது எதில் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம மைண்டில் கூட மாசு இருக்கக்கூடாது. நம்ம உடம்பில் மாசு இல்லாமல் பார்த்துக்குறோம், நம்ம ட்ரெஸ் காஸ்டியூமில் பார்த்துக்குறோம். பட் நம்ம மைண்டு, நம்ம ஹார்ட், மனசு, சோல், அது எப்படி இருக்குது எல்லாருக்கும் மாசு, அது இருக்கக்கூடாது. அது இல்லாத ஒரு இயராக இருக்கணும். இப்போ குறள்னு சொல்கிறாங்க இல்லையா, திருவள்ளுவரோட இது. திருவள்ளுவர் வந்து யாரெல்லாம் ஆட்சி அதிகாரம்னு ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் எப்படி இருக்கணும் கூட கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கொண்டாடுறது மட்டும் இல்லை, செலிப்ரேட் பண்ணுறதுனால திருவள்ளுவருக்கு, திருவள்ளுவனுக்கு ஒன்றும் பெரிய ஹாப்பியாக இருந்துட மாட்டான். எப்பவும் அதை ஃபாலோ பண்ணுறவனை தான் திருவள்ளுவருக்கு கூட பிடிக்கும். அது ஓகே. தென் இங்கே இன்னொரு விஷயம் மெயினாக திருவள்ளுவரை பற்றி நம்ம ஏடிஎம்கேல வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்க, இப்போ எல்லா இடத்துலையும் இபிஎஸ் வந்து பிஃபோர் த ப்ரெஸ் மைக்கில் வந்து எப்போ பார்த்தாலும் நாங்கள் தான் இந்த இதை கொண்டு வந்தோம், ஃபைபர் கிளாஸ் ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம், அப்போ வந்து எங்களோட இதில் தான் இந்த பிளான் போட்டோம், அப்போ வந்து கொரோனா டைம் வந்ததுனால அது ட்ராப் ஆச்சு, எங்ககிட்ட தான் அப்ரோச் பண்ணாங்க. அது அப்ரோச் பண்ணதில் எங்களுக்கு அது எல்லாம் வந்து கூட எங்களால் அதை இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கு ஏவா வேலுன்னு சொன்னார் இல்லையா நம்ம ரஜினிகாந்த். அவர் வந்து ஏவாமையே பண்ணுவார் வேலையெல்லாம் அப்படின்னு சொன்னார். அவர் வேகமாக அதான் கொஞ்சம் கூட ஒரு நம்மெல்லாம் யாராவது இங்கே நம்ம கொடுக்குற வீடியோக்கே யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே என்ன ஒரு நம்ம இப்படி நடந்துக்கிட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். பட் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு கான்ஷியஸே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நீங்களாம் தூங்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் தானே எங்களோட பீரியடில் தானே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதில் 2 விஷயம்.
ஏவாவேலு சொன்னதுக்கு ஏவாமல் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு எதுக்கு அவரை சொல்கிறேன்னா, அவர் தான் இந்த ஹைவேஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். அவர் அகரம்பள்ளிப்பட்டி டு தொண்டமானூர் அந்த பிரிட்ஜ் ஒன்று இப்போ எல்லாம் டிவியிலலாம் காட்டினாங்க, சேனல்ஸ்லாம். அது எப்படி வாஷ் அவுட் ஆகிட்டு ஒரு சாதாரண ரிவர் மேலே போட்ட ஒரு இதுவே பாலமே அது வாஷ் அவுட் ஆச்சு இந்த ஃப்ளட்ஸ் போது. வித்தின் ஃபியூ மந்த்ஸ் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது. அதுலேயே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட இது எப்படி இருந்திருக்கு. இதுக்கும் அது நபார்டு ஃபண்ட்ஸோட, நபார்ட் பேங்க்கோட ஃபண்ட்ஸோட அதை வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது 2 தளமாக கொடுக்கணும்னு சொன்னதை அவங்க அது ஒரு தான் போட்டிருந்துருக்காங்க அதுலன்னு சொன்னாங்க. அதை வந்து எவ்வளோ ஈஸியாக வாஷ் அவுட் ஆச்சு ஒரு ஃப்ளட்ஸ்லேயே. இதுக்கும் ரிவர் மேலே போட்ட பிரிட்ஜு இப்போ வந்துட்டு அதை வந்து அவர் அப்போ அதுக்கு ஒன்றுமே சொல்ல. அந்த இது வாஷ் அவுட் ஆனதுக்கு 16 crores, இப்போ 37 crores. அதை டபுள் பண்ணி கொஞ்சம் தான் கூட. பட் அவர் எவ்வளோ தைரியமாக நாங்கள் தான் இதை பண்ணோம், எங்கள் இதில் தான் டெண்டர் கொடுத்து இதை எடுத்து பண்ணோன்னு. அதுக்கு வந்து அந்த தொண்டமானூர் இது இருக்குல்ல, அகரம்பள்ளிப்பட்டு அந்த தொண்டமானூர் இது வந்து அதுக்கு யார் எந்த அதிமேதாவிங்கெல்லாம் கொடுத்தாங்களோ தெரியல. டியூரபிலிட்டி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எல்லாத்துக்குமே டியூரபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரில, எந்த இதில் கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. அது வாஷ் அவுட் ஆச்சு. அதுக்கு ஒன்றுமே யாரும் எங்கேயும் கேட்கல எந்த இதுவும். ஆனால் வேகமாக வந்து சொல்கிறாரு மைக் முன்னாடி, இந்த மாதிரி நாங்கள் தான் செஞ்சோம், இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் முடிச்சிட்டு இருந்தீங்களா அது கட்டுறப்போ, உங்ககிட்ட எல்லாம் கேட்டு நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறப்ப பார்த்தீங்களா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த இது ஒரு பெரிய 3 இதோட ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் எல்லாம் சங்கமமான இடத்துல தானே திருவள்ளுவர் நிற்க வச்சார். அந்த இடத்துல நீங்கள் கட்டின இந்த ஃபைபர் கிளாஸ் பிரிட்ஜு நல்லா இருக்கணும். நான் வந்து இந்த டைமில் அந்த அல்மைட்டியை ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே ஜல சமாதி தான், அது சரியாக இல்லைன்னா வேகமாக எல்லாம் எங்கள் டைமில் எங்கள் பீரியடில் நாங்கள் செஞ்சுட்டோம். இதை வள்ளுவன் கூட சொல்ல மாட்டான், உங்கள் பீரியடில் செய்கிறது இருக்கட்டும், ஆனால் வேகமாக செய்கிறதில்ல. அது எதுக்கு அந்த மாதிரி செய்யணும்? அதை பெருமை வேறு பேசிக்கிறீங்க. அந்த இடத்துல கட்டின அந்த பிரிட்ஜு என்னாச்சுங்கிறத பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. அது வாஷ் அவுட் ஆனது. இங்கே ஃபைபர் கிளாஸில் போட்டிருக்காங்க. அன்றைக்கி நடக்கிறாரு ஆனரபிள் சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின், அது மேலே போகிறாங்க, உலா போனாங்க எல்லோரும். ஓகே, கீழே தெரியுதா எல்லாம் அப்படியே ஓஷன்லாம் தெரியுதுன்னு பார்த்துட்டே போனார். இங்கே இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஃபைபர் கிளாஸில் எப்போவும் எப்படி இருக்கும், ஒரு கிளாஸை வச்சா டிரான்ஸ்பரன்சி, இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் தெரியும். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், இது ஃபைபர் கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. பட் டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துலேயும் கூட இருக்கணும். எதில்? ஒயிட் பேப்பர் கேட்குறாங்களா, யாராவது கேட்டால் கூட அவங்களும் ஆஃப் ஆகிடுறாங்க, கொஞ்ச நாள் கேட்டு பார்க்குறாங்க எல்லாத்துக்கும், அதுக்கப்புறம் கிடைக்கலையா விட்டுடுறாங்க, அவ்வளோதான் சரி அப்படின்றாங்க. அதோடு அது முடிஞ்சு போயிடுது. ஆனால் அதில் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த ஃபைபர் கிளாஸ் பிரிட்ஜில் இருக்கிற டிரான்ஸ்பரன்சியே அதில் நடந்து போனாங்களே இந்த ரூலர்ஸ், இவங்களோட அதே டிரான்ஸ்பரன்சி இந்த ரூலர்ஸ் ஃபாலோ பண்ணால் ஐயன் திருவள்ளுவனுக்கு இவங்க டெடிகேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட இது. அதனால தான் கொஞ்சம் டிலேடா, என்ன இன்றைக்கி தான் 3rd டேலேயே இயர் பிறந்து அதனால் கொடுத்தோம். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது ஜாஸ்தி தான், இருந்தாலும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருந்தால் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். தென் நாங்கள் தான் இந்த பிரிட்ஜ் வந்து எங்கள் பீரியடில் போட்டது, இந்த ப்ராஜெக்ட் ஐடியா போட்டது நாங்கன்னு சொல்கிற நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், ஏடிஎம்கே சீஃப் மிஸ்டர் இபிஎஸ், அந்த சிலையை வச்சதே நம்ம தலைவர் தானங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒரு இடத்துல கூட. இதை எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் தான் செஞ்சீங்கிறதுக்கா? தலைவர் செஞ்ச எல்லா வேலையும் அவங்க மறைச்சிட்ருக்காங்க, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள்? தலைவர் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து எல்லாமே எடுத்து இதுக்கு உண்டான எல்லா இதுவும் அவர் தான் செஞ்சார். அவர் எல்லா விஷயமும் கணபதி ஸ்தபதி அவர்கிட்ட போய் கொடுத்து அது அவரோட அவ்வளவு டிஸ்கஷன்ஸ் கொடுத்தாரு. ஈவன் நான் அதான் ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், ஈவன் அட்வான்ஸ் கூட கொடுத்துருந்துருக்கலாம், பேமெண்ட் கொடுத்துருந்தாரா என்னங்கிறது தெரியல. பட்
அதுக்கு எல்லா பிளானும் போட்டது ஃபுல்லாகவே நம்ம தலைவர் தான், புரட்சி தலைவர் தான். ஆனால் அவரோட பீரியடில் அது முடியாததோட ரீசன் வந்து அவருக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் செட்பேக் இருந்தது. அதனால் இட் வாஸ் ட்ராப் டியூரிங் ஹிஸ் பீரியட். அதை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை சொல்கிறது இல்லை எங்கேயுமே. இபிஎஸ் வேகமாக வந்து நான் பண்ணது எங்கள் இதில் போட்டது, இந்த எங்கள் ஆட்சியில் போட்டதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பெருமையாக சொல்கிறாரு. அதாவது விவேகானந்தா மெமோரியல் ராக்லேருந்து ஐயன் திருவள்ளுவனுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஏவா வேலுவும் சொல்கிறாரு, மிஸ்டர் ஸ்டாலினும் சொல்கிறாரு. எனக்கு ஒரே காமெடி. எல்லா இடத்துலையும் பிஜேபிக்காரங்க திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசினாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு செயிண்ட், ஹிந்து செயிண்ட், ஹிந்துவை பற்றி, ஹிந்துத்வா பற்றி, ஹிந்துயிசம் பற்றி போய் எல்லாரையும் சிகாகோவில் அவ்வளோ அழகாக அட்ரஸ் பண்ண ஒரு செயிண்ட் அவன். யார்? சுவாமி விவேகானந்தா. யங் லீடர், ஹிந்து லீடர் அவன். அவனோட இதுவுக்கும் இங்கே திருவள்ளுவருக்கும் கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் தான் பண்ணோங்கிறாங்க. நீங்களே பண்ணதாக இருக்கட்டும், இபிஎஸ் இதில் வந்து வேகமாக நாங்கள் பண்ணது, இவங்க தான் பண்ணுறாங்க, கனெக்டிவிட்டி கொடுத்துக்கிறாங்க. அதான் இவங்களே வந்து சுவாமி விவேகானந்தாவும் கேட்டால் இது வந்து எல்லாரையும் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன் டூரிஸ்ட் வந்து ஹிந்து மட்டும் இது பண்ணுறதுக்கு பார்க்குறவன் அங்கே வந்து பார்த்துட்டு போவான். சுவாமி விவேகானந்தாவை நான் வந்து அவரை நான் வெறும் ஒரு ஹிந்து லீடராக நான் நினைக்கல. ஆனால் இவங்க இவ்வளோ நாள் என்ன மரியாதை கொடுத்தாங்க அதுக்கு கேட்குறேன். ஹிந்துத்வா பற்றி பேசினான். அவன் எல்லாரையும் சிகாகோவில் போய் அவன் எப்படி அட்ரஸ் பண்ணான்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு கூப்பிட்டான். அந்த ஃப்ரேஸ் ரொம்ப பாப்புலர் ஃப்ரேஸ். சுவாமி விவேகானந்தாவோட பர்த்டே கூட வரப்போகுது. இப்போ லாஸ்ட் இயரும் நான் கொடுத்தேன். ஞான சூரியன் அவன் ஞானத்தோட விஸ்டம், இது சன், விஸ்டமோட சன். எஸ்ஓஎன் சன்னாகவும் வச்சுக்கலாம், எஸ்யூஎன் சன்னாகவும் வச்சுக்கலாம்னு. அவன் அவ்வளோ ஒரு விஸ்டம் இருக்கிறவன். அவனுக்கும் அவனை இவங்க என்ன ஆனர் பண்ணாங்க? சோஃபா. இவங்க என்ன கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்க, இது காவி கலருங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அவன் ஒரு செயிண்ட்டு. அவனுக்கும் இவங்களுக்கும் எதுக்கு, திருவள்ளுவனுக்கும் எதுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க? தனித்தனியாக பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பிரிட்ஜோட டியூரபிலிட்டி நல்லா இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் கனெக்டிவிட்டி கொடுத்ததை பார்க்குறீங்க, டியூரபிலிட்டி எப்படி இருக்குது, அது எவ்வளோ இயர்ஸ் எப்படி நிற்கும், அதை பாருங்கள் பொறுமையாக. அதுதான் மெயினாக எல்லாருக்கும் வேணும். ஆக மொத்தம் கனெக்டிவிட்டி டு ஹிந்துத்வா அண்ட் பொதுமறையாக ஜென்ரலாக இருக்கிற ஒரு இது இவனோட புக்கு திருக்குறளுங்கிறது அதையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எப்போவுமே திருக்குறளுங்கிறத ஒரு இது பண்ணி பை ஹார்ட் பண்ணி ஒப்பிக்கிற ஒரு இது வச்சுருப்பாங்க. எப்போவுமே எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அது உண்டு. அதெல்லாம் வந்து நடக்கிறது தான். பட் சுவாமி விவேகானந்தாவை ஆனர் பண்ணுறது ஒரு பர்டிகுலராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுங்கிறது தான். சுவாமி விவேகானந்தாவோட கண்லேயே அவனோட தேஜஸ் தெரியும், அந்த ஞானம் தெரியும். எனக்கு ஐ லைக் ஹிம் வெரி மச். ஏன்னா ஒரு ஹிந்து லீடருங்கிறது அவ்வளோ அழகாக அவனோட போஸ்டர், அந்த நின்ன அந்த இதுவும் அந்த மெஜஸ்டிக் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இவங்க என்ன பண்ணாங்கங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? ஹிந்துத்வாவையே ஒரு இதாக பேசுகிறவங்க. ஹிந்துத்வாங்கிறது ஒரு அவங்களோட இது இன்னொருத்தர் மேலே இம்போஸ் பண்ணுறது தான் தப்புன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். அதான் இன்னொருத்தர் மேலே இம்போஸ் பண்ணக்கூடாது. நீ உன்னோட வழியில் பாரு, நான் என்னோட வழியில் இருக்கேன், இதுதான் என் வழி, தனி வழின்னு சொன்னார்ல மிஸ்டர் ரஜினிகாந்த். எல்லாருக்குமே தனி வழி தான், அவர் தான் ஏதோ தனி வழி இல்லை. அவங்க தனி ட்ராக்கில் தானே போகிறோம். தனி ட்ராக்கில் போகாமல் அடுத்தவன் ட்ராக்கில் நுழையிறப்ப தானே கிளாஷ் ஆகுது இங்கே எல்லாருமே. அது வந்து புரிஞ்சுக்கணும் யாருமே. அது எல்லோரும் தனி வழி தான். இந்த ட்ராக் மாறக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய இது பாருங்கள், நான் அங்கேருந்து இங்கே வந்தேன்ல, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இது பார்த்தோம். ஓவர்டேக் பண்ணுறேன்னு லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ணவே கூடாது. அவனுக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுக்குறாங்க? லெஃப்ட் சைடில் வந்து ஓவர்டேக் பண்ணி மிராக்குலஸ் எஸ்கேப் 2 பேர். அதெல்லாம் பார்க்குறப்ப நிஜமாகவே ஏதோ அவங்கெல்லாம் இன்னும் இருக்கணும், ஏதோ சாதிக்கணும்னு இருக்காங்க போல இருக்குன்னு தோணுது. இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வந்திருந்தது. அது ஒரு நேரோவாக அப்படி பன் பட்டர் ஜாம் மாதிரி ஒருத்தர் 2 வெஹிக்கிள் பஸ் இதில் வந்து 4 வீலர் இருந்ததில் அப்படியே ஜாமாக இருந்தார். அப்படியே எழுச்சி வர்றாரு. மிராக்குலஸாக இருந்தது பார்க்குறப்போ. அப்புறம் ஒரு குழந்தை கூட ப்ரைவேட் ஸ்கூலில் ஒன்றில் வந்து செப்டிக் டேங்க்குங்கிறது இந்த விழுப்புரம் சைட்லெலாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் எப்போவுமே. அதை வந்து சரியாகவே
க்ளோஸ் பண்ணாமல் இருந்ததில் ஒரு குட்டி பாப்பா, அதான் குழந்த ஒன்று அதில் விழுந்து அது இதாகிடுச்சு. பாவம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்போ. நிறைய இன்சிடெண்ட்ஸ் இந்த இயர் பிறந்து அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கணும். ஸ்கூல்ஸ் வந்து லைசன்ஸ், அவங்களோட லைசன்ஸையும் பார்க்கணும், செக் பண்ணணும். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக நெக்லிஜென்ஸோட அந்த ஒரு செப்டிக் டேங்கை கூட க்ளோஸ் பண்ணாமல், சரியாக க்ளோஸ் பண்ணாமல், அது அப்படி இதை விதறாய் கிடக்கு, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது கூட பண்ண முடியல. பட் ஃபீஸை கொடுக்காமல் இருந்தால் விடுவாங்களா? எவ்வளோ ஒரு மோசமானது. இந்த மாதிரி ஆளுங்க மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட ஒரு அருமை தெரியாமல் இவங்க என்ன செய்கிறது? ப்ரைவேட் ஸ்கூல் இதுக்கும். அதுக்கப்புறம் இதை கூட ஏதோ கொடுக்குறதா சொல்லிகிட்ருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இதை ப்ரைவேட் ஸ்கூல் பற்றி பேசுகிறப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கூட ஏதோ இது கொடுக்க போகிறாங்க, அடாப்ஷன் கொடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து ஃபுல்லாக எனக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் அதை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இன்னும் அது இது ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம்டாக தெரியாமல் பேசக்கூடாது. ஆனால் இப்படியே தான் எல்லாமே அவுட் சோர்சிங்காக தான் போகும். ப்ரைவேட்டைசேஷன் தான் இவங்க எல்லாருமே. நேஷ்னலைசேஷனுங்கிறது இந்திரா காந்தி பண்ணாங்க. பட் இவங்கெல்லாம் ப்ரைவேட்டைசேஷன் தான் எல்லாருமே. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, பட் இவங்களும் அதே தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அதுதான் நல்லா இருக்குன்னு. பட் ப்ரைவேட்டில் கூட இந்த மாதிரி தான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தான் அந்த இது ஒன்று இருக்குது. தென் மெயினாக திருவள்ளுவரை பற்றி பேசுகிறப்போ, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழ். இன்னைக்கு குழந்தைங்க போகிறத பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குரல் மாதிரி நல்ல ஒரு எப்பவும் குரல் அதான் ஸ்கூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லி நிறைய சொல்லுவாங்க. பட் குரல் போல வாழுன்னு இங்கே எதுக்கு இது சொன்னேன்னா, நம்ம தலைவர் தான் திருவள்ளுவரை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் புக்கை திருக்குறள் தான் தமிழ்னே காட்டுவார். தாய் மேலானை தமிழ் மேலானைன்னு. அதே மாதிரி திருவள்ளுவரையும் அண்ணாவையும் ஒரே இதில் வைப்பார். அப்புறம் புத்தா, ஜீசஸ் அண்டு காந்தி ஒரு இதில் வைப்பார். இதெல்லாம் அவர் அந்த 5 பர்சனாலிட்டிஸ் எடுத்துப்பார் எப்போவுமே. அது மாதிரி சொல்கிறப்போ இவங்க தலைவரை வந்து எப்போவும் இவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் தெரிஞ்ச விஷயம். அது நம்ம ஆளுங்களுக்கே பிடிக்கலாங்கிறப்போ மறைக்கணும்னு பார்க்குறப்போ தலைவரை இவங்களுக்கு பிடிக்குமா? டிஎம்கேங்கிறது அது அப்போனண்ட்டு தானே. ரேஸில் அவர் தான் ஜெயிச்சுட்டு இருந்தாருன்னு பிடிக்காது. ஆனால் அவருக்கு வந்து எல்லாம் இவங்கெல்லாம் ஜால்ராஸ் சில இதெல்லாம் சொல்லும். கருணாநிதி எழுதின வசனத்தால் தான் எம்ஜிஆர் வந்து சக்ஸஸ் ஆனார். ராஜகுமாரி, மந்திரிகுமாரி, இன்னும் என்னென்னவோ குமாரியெல்லாம் சொல்லுவாங்க. எந்த குமாரியோ தெரில. அவரோட குமாரி இப்போ எதுவும் பேசுகிறதில்ல, அது வேறு விஷயம், அப்புறம் வருவோம். பட் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவர் என்றைக்குமே அது மிஸ்டர் விசி கணேசனுக்கு தான் ஹீ ஒன்லி ஓஸ் டு மிஸ்டர் எம்கேங்கிறது நான் சொல்லியிருக்கேன். மிஸ்டர் விசி கணேசன் ஓஸ் டு மிஸ்டர் எம்கே. ஏன்னா அவருக்கு தான் இன்றைக்கி வீரபாண்டிய கட்டபொம்மனோட இது இல்லையா, இன்றைக்கி கரெக்டாக சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு அதையும். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி வந்தான்? வசனம் பேசி தானே வந்தான். அது மாதிரி இந்த கணேசனும் எப்படி வந்தார்? வீரமாக வசனம் பேசி வந்தார். அவருக்கு தான் எம்கேவோட இதெல்லாம் ஹெல்ப்பாக இருந்தது. பட் தலைவர் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ். அவர் எப்போவுமே முதல்ல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான், அதான் குரல் மாதிரி தான் இருப்பார். அவர் அதான் சொன்னார் இல்லையா, குரல் போல வாழ். ஏன்னா குரல் மாதிரி ஷார்ட்டாக பேசு, ஆனால் அதில் எல்லா அர்த்தமும் அதுலேயே இருக்கணும். நீ நிறைய பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரீச் ஆகாது. நான் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், அந்த இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண பார்க்குறேன். மலர் போல சிரித்து, மலர் வந்து சிரிக்கிறது நீ எதிர்த்தாப்பில் இருக்கிற மோசமானவன்லாம் பார்க்காது மலர். அது எப்போ அதோட ப்ளூம் பண்ணும் இல்லையா, அந்த ப்ளூம் பண்ணுறது ஒரு அது லாஃப்ட் மாதிரி, லாஃப்டர் ஸ்மைல் அது. ஆனால் அது மாதிரி நீ சிரித்து குரல் போல வாழ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்க்கணும் எப்போவுமே அது. ஏன்னா அவரோட இது வந்து அந்த இதான் ஃபாலோ பண்ணார். அவர் ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசணும், ரொம்ப வளவளன்னு. எப்போவும் ஆக்ஷனில் தான் ஆக்ஷன். யுவர் ஆக்ஷன்ஸ் ஷுட் ஸ்பீக், நாட் யுவர் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்கிறவன் என்றைக்கு செய்ய மாட்டான், வசனம் பேசிகிட்டே இருப்பான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்லாம் சொல்லுவாங்க. பட் செஞ்சது ஒன்றும் ஒரு 500-600 கொடுப்பாங்க, அப்படியே ஒப்பிப்பாங்க, பார்த்து பார்த்து வாசிப்பாங்க. ஆனால் அந்த 500லேருந்து ஒரு 50 எடுத்து செஞ்சால் கூட பரவாயில்ல, 5 தான் செய்வாங்க. அதுதான் இவங்களோடதெல்லாம். அந்த மாதிரி இல்லாமல் சொல்லவே சொல்லாததை செய்வோம்னு இருங்க. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இல்லை, சொல்லாததை கூட செஞ்சவர் அவர் எதுவும் சத்துணவு போடுறேன்னு இவங்கள மாதிரி. இப்போ எல்லாருமே ஆஃப்டர் தலைவர் வந்து இந்த ஃப்ரீபீஸ் கொடுத்து வந்தது தான். பட் தலைவர் தான் வந்து ஃப்ரீபீஸ் கொடுக்குறேன், நீ வா எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலை. அவர் எப்போவுமே அவரோட வழி தனி வழிங்கிறது அதான். யாருக்கும் நீ எனக்கு ஓட்டு போட்டால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், இந்த பளபளா நகநகா அதெல்லாம் பண்ணல. அவர் வந்து எதுவுமே அவரோட இதுக்காக எப்படி நடந்துக்குவோங்க, அந்த கிளியராக இருக்கிறது தான் அவரோட இது. அந்த கிளியராக இருக்கணுங்கிறது தான் அவரோட இது. நிறைய பேர் இங்கே கூட என்னத்தை செஞ்சார் எம்ஜிஆர் அப்படின்னா,
அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, தெரியணும் அவங்களுக்கு, அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லணும். அதே மாதிரி என்ன சிப்காட் இருக்கா, அது இருக்கா, சிப்காட் இதில் என்னென்னலாம் நடக்குது இப்போன்னு போட்டாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. ஒரே இண்டஸ்ட்ரி எதுக்கு ஒரேடியாக? இண்டஸ்ட்ரி வந்து என்ன உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது? அவர்தில் ஒன்றுமே இல்லையா. கடைசியில் டாஸ்மாக் இது என்ன சாராய பாக்கெட்டு, யாரோ ஒரு என்னத்தை சொல்கிறது உங்களுக்கெல்லாம் வந்து சாராய பாக்கெட்டை விற்று தான் சம்பளம் கொடுத்தாரு எம்ஜிஆர். அதை மரியாதை இல்லாமல் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு டாஸ்மாகில் ஊழல் இல்லை, ஈபியில் ஊழல் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் இருந்ததே போதாதா? அப்புறம் வந்து கொள்ளையடிக்கலை, ஊர் பணத்தை கொள்ளையடிக்கலை. எவனாவது கொள்ளையடிச்சிருந்தா கூட கொண்டு வந்து கொடு. ராபின் ஹுட் ஸ்டைல் அவரோடது. நான் எப்போ முன்னாடியே சொல்லி, சினிமாலே அதே தான். கொள்ளையடிச்சவன ஷார்ட் அடி, இப்போ அண்ணாமலை ஷார்ட் அடி இல்லை, கொள்ளையடிச்சவன ஷார்ட் அடி கொடுத்து கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னு. அது மாதிரி போட்டு அதிலேருந்து கொடுப்பாரு. எல்லாம் அப்படி தான் அவர் செய்வார். அதை விட்டுட்டு என்ன செஞ்சார்? என்ன செய்யலை? விலைவாசி ஏறல, இன்ஃப்ளேஷன் இன் ப்ரைஸ் இல்லை. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். விலைவாசி ஏறலைன்னா என்ன, எக்கானமியை கரெக்டாக வச்சுருந்தார். விலைவாசி ஏறினா மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அதில் கை வைக்காமல் இருந்தார் எப்போவுமே. அது வந்து ஆகக்கூடாது. மிச்சது எது அவருக்கு எதனால இந்த குணம்லாம் வந்ததுன்னா, ஸ்டார்டிங்கில் இருந்தே அவர் ஆக்டராக இருக்கிறப்ப இருந்தே, சூப்பர் ஸ்டாராக இருக்கிறப்ப இருந்தே டிக்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவார். எனக்கு நீ சம்பளம் கொடுத்தது ஏற்றுனேன்னா அங்கே வந்து இதில் டிக்கெட்டில் நீ கை வைப்ப, அதனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபிள் இருந்தவர். அதெல்லாம் மனுஷங்களுக்கு புரியாது. இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கெல்லாம் இது ஃபீட் பண்ணது எதில் வச்சுருக்காங்க? அவங்களுக்கு ஃபீட் பண்ணது இந்த மாதிரி ஸ்கேம்ஸு, படாடோபமாக இருக்கிறது, இது தானே. இதெல்லாம் தான், அதனால் தெரியாது. ஓகே, தென் கம்மிங் டு இந்த எல்லாமே இவங்க எல்லாருமே வந்து நீதி கேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ளோட இதுக்கு போகிறாங்க. அது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்கங்கிறது கோர்ட்டோட இதுவும் வந்திருக்கு. எஸ், பொலிட்டிசைஸ் பண்ணுறது தான் எல்லாமே. பட் அதில் இருக்கிற அந்த ஃபேக்ட் என்னென்னு வெளியில் வரணுங்கிறது தான் தே ஆர் கிவிங் ப்ரெஷர். ஏன்னா யாரோ சாருங்கிறாங்க, அது யார் அந்த சாருன்னு எல்லோரும் தெரியணுங்கிறாங்க. இதில் ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்குது. ஒரு சினிமாவில் பார்க்குறப்போ இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக யார் இதை தப்பு பண்ணா, அந்த வில்லன் வெளியில் வரணுமே அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த வில்லன் யாருன்னு தெரியணுங்கிறாங்க. அது தெரிஞ்சால் தானே அவங்களுக்கும் நல்லது. அதனால தான் எல்லோரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க தான். பட் அதோட இது என்ன, பிஹைண்ட் இட் என்ன? ஏன்னா இவரே மிஸ்டர் எம்கே தானே எல்லாமே ஆரம்பிச்சு வச்சார் இல்லையா. நீதி கேட்டு நெடுந்தூர பயணம்னு ஆரம்பித்தார் அப்போவே. அதுக்கப்புறம் வைகோ நடந்துகிட்டே இருப்பார் எப்போவுமே. நடந்ததில் இப்போ நிப்பாட்டிட்டார். அவருக்கு நடக்க முடியலங்கிறப்ப சரண்டர் ஆகிட்டார். அங்கே அவருக்கு முதல்லலாம் நடந்துகிட்டே இருப்பார். நெடுந்தூர பயணம்னு இவங்க எல்லாம், அதான் ஒன்றா ஃப்ளைட்டில் ஏறி நெடுந்தூர பயணம் போயிடுவாங்க இல்லையா. லோக்கல் இருந்தால் எங்கேருந்தோ எங்கே வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க, வச்சுக்கிட்டு அது வரைக்கும் நடப்பாங்க எல்லாருமே. நடந்து நீதி என்ன நீதியோ, கடைசியில் நீதி கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது. பட் எல்லாம் சமாதி ஆயிரும். அது ஏன்னா பூசி முழுகிடுவாங்க, சமாதி பண்ணி வாங்கிட்டு க்ளோஸ் ஆயிரும் எல்லாமே. அது மாதிரி எல்லாருமே இதே தான் செய்கிறாங்க. நமக்கு தான் ஃபேக்ட் தெரியணுங்கிறது நினைக்கிறோம். அதான் டிரான்ஸ்பரன்சி இல்லை இதுலேயுமே. அந்த டிரான்ஸ்பரன்சி தான் ஃபைபர் கிளாஸில் இருக்கிற மாதிரி அதே டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துலேயும் கிடச்சா நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் ஒரு காமெடி ட்ராமா ஒன்று நடந்தது இல்லையா. என்னென்னா பிஎம்கே ஜென்ரல் பாடி மீட்டிங் போட்டாங்களே, ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் போட்டப்போ அதில் ஏதோ காமெடி அவர் மைக்கை தூக்கி போட்டார். அது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ஸ்டாலின்கிறவரை வந்து பிடிக்காதுன்னா நமக்கு என்ன, அவருக்கும் நமக்கு என்ன வாய்க்கா சண்டையா இல்லை அவர் பக்கத்து வீட்டுக்காரரு தான் ஏதாவது காம்பவுண்டு கொஞ்சம் இது எடுத்துக்கிட்டாருன்னு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு சிஎம்மாக இருக்கார் இல்லையா. அதுதான் அந்த சிஎம்மாக இருக்கிறப்போ என்னென்ன வேணுமோ அது இல்லை. அதனால தான் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இவங்க அப்போசிஷனாக இருந்தால் பேசுகிறது ஒன்று, ஆனால் பார்ட்டி ரூலிங்க்கு வந்தால் ஒன்று. அதான் அந்த குமாரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரி குமாரி ராஜகுமாரின்னு. இவங்க குமாரி, அவங்க தங்கச்சி இருக்கு இல்லையா, அவங்க மிஸ்ஸஸ் கனிமொழி, அவங்களும் அப்படி தான் வீராவேஷம். இப்போ மாஸ்க் போட்டுக்கிறாங்க, ஏன்னா ஏதோ ஒரு வைரஸ் வந்திருக்கு, அதனால் மாஸ்க் போட்டாங்க. மாஸ்க் ஃபார் மவுத் எவ்ரி திங், ஷட்டப்பு. அதான் ப்ரெஸ்ஸை பார்த்தா மாஸ்க். அதான் இப்படியே தான் இருப்பாங்க இவங்க. ஆனால் இங்கே ஒரு காமெடி நடந்தது. அதில் நான் எதுக்குறேன், இப்போ எனக்கு வந்து ஸ்டாலினை வந்து என்ன ஃபேக்டர் அவரோடதுல எனக்கு பிடிக்கும்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு ஒபீடியன்ஸ் சன். அது உள்ளே கூட அப்படி தான் இருந்தாங்களேன்னு நமக்கு இன் பர்சன் வி டோன்ட் நோ. பட் வெளியில் வந்து ஒரு
பப்ளிக்கில் இருக்கிறது தானே. பார்ட்டிங்கிறது பப்ளிக்காக இருக்குது, அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே. அந்த இது நடக்கிறப்போ ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவோட ஏஜ் 94 வரைக்கும், டில் 93 94 வரைக்கும் அவருக்கு சப்மிசிவாக இருந்தது. அதான் நான் லாஸ்ட் வீடியோவில் ஒன்றுலேயே சொல்லியிருந்தேன், அவருக்கு அந்த ஒரு பெரிய இது இருக்குது. ஆனால் பாவம் அவரோட இதுன்னா அந்த இதில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவரோட இது என்னவோ பேட் லக்கு, இந்த மாதிரி நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு இவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக சொல்ல மாட்டாங்க பிறகு, உதயாநிதியை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த இதில் சொல்லியிருந்தேன். பட் இங்கே ராமதாஸ் வந்து, டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் உட்காந்து அவர் தான் தலைவர்னு அவர் சொல்லி, நான் கொண்டு வந்த கட்சி, அப்போ ஆக மொத்தம் இவர் கொண்டு வந்தால் இவர் சர்வாதிகாரியாக இருப்பாருன்னு காட்டிக்கிறாங்க. நான் கொண்டு வந்த கட்சி, நான் சொன்னது தான் செய்யணும், எல்லோரும் கேட்கணும். எனக்கு அது கூட ஒரு ட்ராமாவோ இன்னும் தோணுது. ஏன்னா இவங்க ஃபேமிலி இவங்க எல்லாம் நான் சொன்னது தான் செய்யணும், இவரெல்லாம் சொன்னது செஞ்சாங்களா? அவரை தலைவராக ஏற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த இது? இவர் தலைவராக ஏற்றுக்கிட்டு இவர் சொன்னதெல்லாம் செஞ்சாரா? என் இப்போ வீட்டில் அந்த டிஎம்கே பிஎம்கே இதில் மட்டும் ஒன்று, ஏன்னா சொந்த கட்சி மாதிரி. பிஎம்கேயாவது சொந்த கட்சி, அவரே கொண்டு வந்த வன்னியர் கட்சி. பட் இது வந்து என்ன, டிஎம்கே அண்ணாவோட இது. இவங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து இது சொன்னதை மாற்றி தான் இவங்களும் செய்வாங்க. ஸ்டாலின் வந்து இப்போ போட்டு காட்டினாங்க இல்லையா, நான் வந்து என் வீட்டிலேருந்து யாரும் வர மாட்டாங்க, என் பையனுக்கு அதெல்லாம் கிடையாது, இன்னும் யாரும் வர மாட்டாங்க. அவர் என்ன சொன்னார், நான் சினிமாக்கா, ஐயோ கிருத்திகா உதயநிதி சொன்னாங்க, சினிமாக்கே நான் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் இப்போ வந்து ஆக்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் பாட்டு அவங்க சொன்னாங்க ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான்னாங்க. அப்புறம் வந்து இது கூட பாலிடிக்ஸ் கூட அப்படி தான், பாலிடிக்ஸ் பார்த்தாலே பயம் அதாவது அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இப்போ தே ஆர் என்ஜாயிங், அது வேறு. ஆனால் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இங்கேயும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து என் வீட்டிலேருந்து ஒருத்தனை வர மாட்டோம், இந்த கட்சி வந்து ஒரு இது அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னார். நமக்கு எதுக்கு அந்த இதெல்லாம், கம்யூனிட்டி பேஸ்டு தானே, பார்ட்டி தானே. அந்த இதில் வந்து சொன்னதை மாற்றி தான் இல்லை. இப்போ திரும்பி அவர் குடும்பத்திலேருந்து அவர் கொஞ்சம் கூட அதான் செய்வாங்கலாம், பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று. நமக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், பேசுகிறது மாற்றி. யாராவது கேள்வி கேட்டால் ஆமாம் நம்ம சொன்னோம் இல்லை கரெக்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் அதான் லீடர், கூச்சமே இல்லாமல் நம்ம சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னா கூட அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இவர் முதல்ல சொன்னது ஒன்று, எல்லாரையும் கொண்டு வந்துட்டார். சௌமியா தான் லாஸ்ட் எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் கூட கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினார். அது வந்து அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அன்புமணி ராமதாஸ் தூக்கி போடுறாரு, ஏன்னா அவங்க அக்கா பையனையே அவருக்கு பிடிக்கலையா வர்றதுன்னு. இது ட்ராமாவோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அப்புறம் அதை விட எனக்கு ரொம்ப ஒரு கிளாரிங்காக ஆக்வர்டாக இருந்த ஒரு இது என்னென்னா, முன்னாடியே நான் அப்போ ஒரு ஆமாம் 1 year பிஃபோர் லாஸ்ட் இயர் இட் செல்ஃப் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம எம்பி எலெக்ஷன் போது போய் நம்ம எதுக்கு இந்த இதெல்லாம் போய் கேட்குறோம், அலையன்ஸ்க்கு எதுக்கு அவங்க வீட்டில் போய் நிற்கணும். சிவி சண்முகம், நம்ம ஃபார்மர் மினிஸ்டர் சிவி சண்முகத்தை போய் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சா அவர் எப்படி தான் ஒரு சேர் அவருக்கு ஒரு சேர், ஒரு மினிஸ்டருக்கே அந்த அளவுக்கு அவர் ட்ரீட் பண்ணுறாருன்னா எவ்வளோ ஒரு அசிங்கமான இது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், ஸ்டேஜ் இட் செல்ஃப் அது வந்து நம்ம டிராவிடியன் பார்ட்டிஸ்லாம் அது நடக்காது. அது ஒன்றாவது நல்ல வேளை அதெல்லாம் நடக்காது. அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டி இருக்கும், வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. எல்லோரும் ஒரே மாதிரி தான் சேர் போடுவாங்க எல்லாருக்குமே. இவர் ஆனால் இவருக்கு சேரில் அந்த பேக் ரெஸ்ட்லாம் போட்டு டவல்லாம் போட்டு இவரோட சேரு, அப்புறம் இவர் சன்னுக்கும் அந்த பேக் ரெஸ்ட், 2 டாக்டர்ஸ்க்கும் டாக்டர்ஸ் 2 டாக்டர்ஸ் தானே, 2 டாக்டருக்கு பின்னாடி வந்து சேரில் அந்த கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிகே மணிக்கு அதே சேரு, பட் நாட் த டவல் பேக் ரெஸ்ட், அந்த இது இல்லை, நாட் பேக் ரெஸ்ட், அந்த இது டவல் போட்டு ஒரு மரியாதை ஆனர் அது கூட இல்லாமல் அவருக்கு, அவரை தவிர இவங்க 3 பேரை தவிர மிச்சம் எல்லாருக்கும் பிளாஸ்டிக் சேர். பாட்டாளி மக்கள் கட்சி ஃபன்ஸே இல்லாமல் அப்படி இருக்காங்க போல இருக்குது. ஈக்குவலாக சேர் கூட போட முடியல, ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரு சேர் கூட போட முடியல. இவங்க எல்லாம் தான் பேசுகிறாங்க ஈக்குவாலிட்டி பற்றி, இவங்க வாங்கி தராங்களாம், அதுக்கு தான் போராடுறாங்களாம். என்னென்ன ஆக்ஷன் பாருங்கள். அவங்கள நம்பி இருக்கிற அந்த மக்களை சொல்லணும், கிளாரிங்காக அவங்களுக்கு எதிர்த்தாப்புலையே அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்க எப்படி அடக்குமுறை. நான் தான் சொன்னேன், ஒரு தலைவன்னா அவன் இப்படி தான், உடனே நான் தான் பாஸ் நீ அடிமைங்கிறான். அதுதான் மன்னராட்சி. ஒவ்வொரு பார்ட்டியுமே மன்னராட்சியாக தான் இருக்குது. ஒரு பார்ட்டி இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டிங்கிறது அதோட இது எங்கே கம்யூனிஸ்ட் ஒருத்தன் தான் ஈக்குவாலிட்டி இருக்குது போல இருக்குது. என்ன யார் ஈக்குவாலிட்டி உங்களுக்கு? கேடர்ஸ்க்கும் லீடர்ஸ்க்கும்
டிஃப்ரென்ஸ் எவ்வளோ காட்டுறாங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி, பந்தா, எல்லாமே பந்தோபஸ்து, பந்தா, அது எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது நல்லாவே இல்லை. எப்போ நீங்கள்லாம் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு பயஸாக இருக்கிற ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஒரு சேர்லையே சொல்லுவாங்களே, அந்த சேரு ஏன்டா சேருக்கு இப்படி அலையிறன்னு ஒரு காமெடியில் சொல்லுவான். அது மாதிரி ஒரு ஃபன்ஸ் இல்லையா, ஒரு சேர், ஒரு ஸ்டேஜில் போடுற ஒரு சேர் கூட யூனிஃபார்மாக இல்லாமல் இதே அம்மா பண்ணியிருந்தா எவ்வளோ பேசுவாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, அப்போ முடியாதப்போ லிஃப்ட்டில் ஏறி வந்து மேலே நின்றுட்டு கேண்டிடேட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு மீட்டிங்லாம் கீழே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுனாங்க. அந்த லிஃப்ட்டுங்கிறது ஒரு லெவலுக்கு போனால் தான் லிஃப்ட் ரைஸ் ஆகும். அது கூட அந்த சயின்ஸ் கூட தெரியாமல், லிஃப்ட்டுங்கிறது இங்கேருந்து 4 படிக்கே லிஃப்ட்டா, அது ப்ரெஷர் கொடுக்கணும் இல்லையா, அந்த இது வரணும் இல்லையா, அது அந்த மேலே போகிறதுக்கு உண்டான அந்த லெவல் இருந்தால் தானே அது ரீச் ஆகும். அதுக்கு தான் அவங்க வச்சுருந்தாங்க, கீழே வந்து இருந்தாங்க. அது கூட தெரியாமல் என்னென்னவோ பேசுனாங்க. இவங்கெல்லாம் ஆனால் இப்படி நடந்துக்கிறாங்க. நீங்களாம் என்றைக்கு வந்து திருந்த போகிறீங்களோ, இவ்வளோ கிளாரிங்காக அவங்களுக்கு எதிர்த்தாப்புலேயே தெரிகிற ஒரு விஷயத்தை கூட அவங்கெல்லாம் வந்து நீதி கேட்டுங்கிறாங்க. இங்கே நீதிங்கிறது எல்லாத்துக்குமே நீதினு ஆரம்பித்தா சரியில்லை. செக்யூரிட்டி வேணும். எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த இன்சிடென்ட்ஸ் தான். இது நான் லாஸ்ட் வீடியோ இட் செல்ஃப் ஐ டோல்டு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து நீங்கள் தான் உங்களை ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகாதீங்க. என்ன தான் உங்களுக்கு எவ்வளவு தான் நீட்ஸ் இருந்தாலும், என்னவோ ஒரு இது என்ன ஆசை, இன்ட்ரெஸ்ட், லவ்வராக இருந்தாலும், இது ஒன்று உடனே நான் வந்து பெண் உரிமையை வந்து இது பண்ணுறேன்ல. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் கடைசியில் நீங்கள் தான் விக்டிம் ஆகிறீங்க. சம்டைம்ஸ் விக்டிம்ங்கிறது லைஃபே போகிற அளவு கூட இருக்குது. அதனால் பார்த்துப்போங்க. எல்லாமே நடக்குது, எல்லா விஷயங்களும். லேடிஸும் ரொம்ப ஒரு டேரிங்காக நாங்கள் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி வேலுநாச்சியாரோட பர்த்டேவா, எல்லாருமே வேலுநாச்சியார் மாதிரி நம்ம ஆக முடியாது இல்லையா. நம்ம விவேகமாக இருக்கணும். வீரநாச்சியாராக இல்லைனா கூட விவேக நாச்சியாராக எல்லோரும் இருப்போம். விவேகமாக இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல எப்படி நடக்குங்கிறத இவ்வளோ காலம் பார்க்குறோம். எந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு இண்டிவிஜுவலாக யார் தைரியமாக ரோட்டில் போக முடியுதா? ஒரு லேடி வந்து டே டைம்லேயே போக முடியல. செயின் ஸ்நாச்சிங் இருக்குது, எல்லாமே நடக்குது. இப்போ ஜென்ஸுக்கும் அதே தான் த்ரெட்டு. அதனால் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிங்கிறது இண்டிவிஜுவல் கையில் இருக்குது இல்லையா. கவர்மெண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கேட்டு இது பண்ணுறத விட அவங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி இல்லையா கொடுக்கணும். இப்போ டிஎம்கேலாம் ஒன்றும் செய்யாது. அது இப்படியே இது நடந்துகிட்டு இருக்கிறப்பவே அந்த பக்கம் பெண்களுக்கெல்லாம் அவங்க எல்லாம் சாதிச்சிட்டோம், எங்களோட இதில் தான் பெண்கள் நல்லா இருக்காங்கன்னு எல்லா மினிஸ்டரும் பேசிகிட்டு இருக்காங்க வித் த சீஃப் மினிஸ்டர். இது ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி இருக்குது. இன்னும் வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டு ட்ராமா ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. கனிமொழியும் அதுதான். கனிமொழியெலாம் எங்கே கொடி பிடிக்க தெரியுது? எப்போ இவங்களை திரும்பி தூக்கி வெளியில் போட்டால் கொடி பிடிப்பாங்க. இவங்கெல்லாம் நல்லா பேசணும், உங்களுக்காக அக்கறையாக பேசணுன்னா டிஎம்கே ஆட்சியிலேருந்து எடுத்தால் தான் எல்லோரும் பேசுவாங்க, நிஜத்தை பேசுவாங்க. அப்போ தான் வேகமாக பேசுவாங்க. இவங்களுக்குனா ஒன்று, அடுத்தவங்களுக்குனா ஒன்று தான் எப்போவும். அதே மாதிரி இபிஎஸும் திரும்பி நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லணும் கிளியராக. இந்த பாலங்கிறது எப்படி டியூரபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறத கேட்கணும். அதெல்லாம் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ தூரம் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது, என்ன யார் கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம். லாஸ்ட் இதில் போனதை வாஷ் அவுட்டை கேட்டால் அது பயமுறுத்துறாங்க. பெண்கள் இதில் பேசினா பெண்கள்லாம் வராங்க, ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்க, இவங்க பயமுறுத்துறாங்க. யாரும் பயமுறுத்தல. அதான் சொல்கிறேன், பிரிட்ஜை கட்டுறீங்க, அந்த பிரிட்ஜே கொலாப்ஸ் ஆகுது. எல்லா இடத்துலையும் தான், நாட் ஓன்லி ஹியர், அங்கேயும் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு, யூபியிலே அங்கேயும். ஆனால் அது சேஃப்டியாக ஒரு மக்களோட அக்கறை இருக்கணும், மக்கள் மேலே அக்கறை இருக்கணும். உங்களுக்கு இருந்தால் எல்லா கவர்மெண்ட்ஸுமே நல்லாயிருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஏழையான சீஃப் மினிஸ்டர் வந்து மமதா பானர்ஜின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பணக்கார முதலமைச்சர் வந்து இவர் யார், சந்திரபாபு நாயுடு. அவர் அவ்வளவு ஓப்பனாக சொல்லியிருக்கார். அவரோட அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துருக்காரு போல இருக்கு. அதனால் எல்லோரும் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்குது. நீங்கள் கார் இல்லைங்கிறாங்க, கேட்டால் 4 கோடி ரூபா காரில் வராங்க. அது யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னு தெரில, இல்லை என்னன்னு தெரில. அதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை. இப்படியே விடாதீங்க. 2025 பக்கெட் லிஸ்ட், மக் லிஸ்ட்லாம் வேண்டாம். கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கணும், அந்த ரைட்ஸ் கிடைக்கணும். வள்ளுவர் வாரம்னு கொண்டாடுறாங்க இல்லையா, அதிகாரம் நமக்கு மக்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறாங்கங்கிறது தான் இருக்கும். ஓகே, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழ்வு, அதுதான் சொல்லணும். அந்த அதிகாரம் நமக்கு கிடைச்சாதான், மக்கள் அதிகாரம் கிடைச்சாதான் நல்லாயிருக்கும். See you all, bye bye.